கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாக கர்த்தர் நன்மையான ஈவுகளை நமக்கு செய்கிறவர். ஐயா, அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை. அவர் வாயினால் சொன்னவைகளை தன்னுடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் செய்து முடிக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்துவிடலாகாது. என் அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, உங்களுக்கு என்ன செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரோ, அவைகளை எல்லாம் அவர் ஒன்றில் செய்து முடித்திருப்பார் அல்லது செய்து கொண்டே இருப்பார். அவர் சொன்ன தரிசனங்கள், அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் என்றால் ஒரு நாளும் அவைகள் விழுந்து போவதே இல்லை. விசுவாசத்தோட உறுதியாய் தரித்து நில்லுங்கள். விசுவாசத்தோட அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்ற தைரியத்தோட, எந்த விசுவாசத்தின் வைராக்கியத்தோட காத்திருங்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போவதில்லை. ஐயா, உங்களுக்காக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, எதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருவேளை அறியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். இன்று எங்கோ உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். ஒருவேளை காலதாமதம் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் அது தாமதித்தாலும் வராமல் போகாது, நிச்சயமாய் வரும். தாமதமாகுகிறதா? ஐயோ, தாமதமாகுகிறதே, இன்னும் தாமதமாகுகிறதே, என்று நடக்கும், என்று இந்த நல்ல காரியம் நடக்கும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவ பிள்ளைகளுக்காக அவர் ஒரு வீட்டை நிச்சயமாய் கட்டி கொண்டிருக்கிறார். ஐயா, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியாய் சொல்லப்பட்டபடியினால் கர்த்தர் உங்களுக்காக வீட்டை கட்டுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒருவேளை இன்று நடக்கவில்லை, இந்த மாதம் நடக்கவில்லை, ஆனால் அது நிச்சயமாய் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். அவர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம், நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நிச்சயமாய் உங்களை தம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிற நல்ல தேவன், மறந்து விடாதிருங்கள். ஐயா, அவருடைய உள்ளம் கையிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் மீது, அவருடைய பிள்ளைகளின் மீது நோக்கமாயிருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். எத்தனை ஆபத்துகள், உபத்திரவங்கள், சோர்வு, அவமானங்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது, நிச்சயமாய் தடைபடாது. யாக்கோபு கடந்து செல்லும் பொழுது யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும், உனக்கு சொன்னதை நிறைவேற்றி உன்னை சொந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணும் அளவும், நான் சொன்ன நல்ல காரியங்களை எல்லாம் நானே நிறைவேற்றுவேன், நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறவர் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நடந்த நல்ல காரியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். ஐயா, அனுதினமும் நம்மை அவர் பாதுகாத்து வருகிற நல்ல கிருபைகளுக்காக அவரை நாம் துதிப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் செய்த நல்ல காரியங்களை நினைத்திருப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்னும் அது நடக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற நாம், ஐயா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை நாம் மறந்து விடலாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உங்களை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லுகிறாரே. ஐயா, ஏசாயா 41:9-10 கர்த்தர் பேசுகிற காரியத்தை பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் உன்னை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து, ஐயா, ஆபத்துகளிலும் துக்கங்களிலும் உபத்திரவங்களிலும் தூசியாய் அற்பமாய் எண்ணப்பட்ட இடங்களிலும் இருந்து, குப்பையில் இருந்தும் தூசியில் இருந்தும் நம்மை எடுத்து, அவரே எடுத்து கடையாந்தரங்களில் இருந்து உங்களை எடுத்தவர் அவர். அவரே அந்த எல்லைகளில் இருந்து உங்களை அழைத்து வந்தவர் என்பதையும், அவரே உங்களை பார்த்து, நீ என் தாசன், நீ என்னுடைய மகள், மகன், நானே உன்னை தெரிந்து கொண்டேன்
கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று இன்றும் சொல்லுகிற நல்ல தேவனை இந்த செப்டம்பர் மாதத்தின் இறுதி வேளையிலே நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தரே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய நீதியின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஓ மைட்டி காட், அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும், உங்கள் மீது வழக்காடுகிற, உங்களோடு வழக்காடுகிற யாவருக்கும் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உங்களோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி, உங்களுக்கு விரோதமாக சதி செய்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக வேண்டாத்தனங்கள் செய்கிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், ஆதலினால் கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். உங்களோட போராடினவர்களை நீங்களும் தேடியும் காணாதிருப்பீர்கள். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போவார்கள் என்றல்லவா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் வந்து போனால் என்ன, கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகாது என்று விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் ஆசீர்வாதங்களை, அற்புதமான அதிசயமான காரியங்களை நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீரே ஆண்டவரும் சர்வ பூமிக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இந்த இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற, இரவும் பகலும் உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய், எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிறவராய் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறவராய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகாதபடி நீரே அதை நிறைவேற்றி, ஐயா நீரே அதை நிறைவேற்றி செயல்படுத்தி மகிழ்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் செய்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த ஆச்சரியமான அதிசயமான காரியங்களுக்காக உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்கோ அடைபட்டிருந்த, எங்கோ உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் இருந்த உம்முடைய பிள்ளைகளை நீரே பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து அவர்களை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்தீரே. உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஐயா, நீரே உம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நீ என்னுடைய மகள், மகன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த வார்த்தையும் விழுந்து போகாதபடி, எந்த வார்த்தையிலும் ஒரு பழுதொன்றும் வராதபடி, ஐயா உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாய் நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்கள், நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பல நாளாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா ஆபத்திலும் துக்கத்திலும்
உபத்திரவத்திலும் பல்வேறு வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்திலும் எந்த கடன்கள் கஷ்டங்கள் வேதனையிலும் திகையாதிருங்கள், நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஆதரித்து பராமரித்து பாதுகாத்து நடத்தி வருகிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, இந்த பிள்ளைகள் மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் திரும்பி வரும்படியாய், யாவரும் வெட்கில் லட்சை அடைவார்கள் என்று சொன்னீரே, அதுபோலவே அவர்கள் மனம் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் மீது எரிச்சலாய் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களோடு வழக்காடுகிறவர்கள் என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இவர்களுக்கு விரோதமாய் வழக்கும் வம்பையும் தொடுத்தவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் பல்வேறு காரியங்களை செய்தவர்கள் நிச்சயமாய் மனம் திரும்பும்படியாய் தேவ கரம் அவர்கள் மீது அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களோடு ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற கடன்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும், ஓ லார்ட், திருமண தடைகளும் குழந்தை பேர் இல்லாத சூழ்நிலைகளும், ஓ லார்ட், வறுமையும் கடனுமாய் கண்ணீருமாய் இருக்கிற இவர்களை இந்த பொல்லாத சத்துருவின் எல்லா காரணிகளும் அல்லது இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துரு சேனைகளும் இவர்களோட போராடினவர்களை இவர்கள் இனி தேடியும் காணாதிருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட் இவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் வழக்காடும்படியாய் இறங்குவீராக. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள் என்று சொல்லப்பட்டபடி என் தெய்வமே, ஒரு மனமாறுதல் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் சுகித்திருக்கும்படியாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். ஓ லார்ட், இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, கையின் பிரயாசங்களிலே, செய்து வருகிற தொழில்களிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ யாக்கோபு என்னும் பூச்சியே, ஓ அநேகரால் பூச்சியை போல் புழுவை போல் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களே, சிறு கூட்டமாய் எண்ணப்பட்டவர்களே, ஓ சின்னவர்களாய் சிறியவர்களாய் கருதப்பட்டவர்களே, அற்பம் நீசரும் கைவிடப்பட்டவளும் மனம் நொந்தவளும் கைவிடப்பட்டவளும் கைப்பெண்ணும் விதவையுமாய் இருந்து, ஓ சிறையிருப்பிலும் கண்ணீரிலும் கவலையிலும் அகப்பட்டவர்களே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ நன்றி சுவாமி. யாக்கோபு என்னும் பூச்சி, சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று என் தேவனாகிய கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு முன் பிள்ளைகளுக்கும் முன் குடும்பத்திற்கும் துணை நிற்கிறேன். உங்களுக்கு துணையாய் இருந்து ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் கடன்கள் கண்ணீர்களிலும் இருந்து உங்களை தப்புவித்து நானே உங்களுக்கு துணை செய்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உங்கள் மீட்பர் உரைக்கிறார் என்று எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாட்களிலே பெரிய காரியங்கள், அற்புதமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்க போகிற நம்முடைய சுவிசேஷ கூட்டங்களுக்காக, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக.
நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று வாசிக்கிறோமே. ஐயா, இந்த தேசம் முழுவதும் என் தேவனை அறியும்படியாய் பட்டணங்கள், ராஜ்யங்கள், மாவட்டங்கள், தாலுகாக்கள் எங்கள் தேவனை அறியும்படியாய் அதற்காக ஜெபிக்கிற, அதற்காக உறுதுணையாய் இருக்கிற, ஜெபிக்கிற, முழுவதும் ஜெபிக்கிற, பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களுக்காக உதவிகள் செய்கிறவர்கள், பொருளாதார உதவிகளை செய்கிறவர்கள், ஐயா ஜெபிக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நூறத்தனையான பலன்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் மாறி போகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல செய்திகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, வாட்ஸ்அப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய கரங்களையும், கரங்களின் விரல்களையும், அவர்கள் கரங்களை தொட்டு விரல்களால் தொட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேகருக்கு இந்த சுவிசேஷம், இந்த நல்ல செய்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிற இந்த காரியங்களை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா, இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. நீர் இவர்களை மறந்து விடவில்லை, வெறுத்து விடவில்லை, கைவிடவில்லை என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே, இந்த இரவு ஜெபத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த இரவு ஜெபத்திலே ஆச்சரியமான அதிசயங்கள் நடக்கட்டும். துன்பங்கள், துயரங்கள் இந்த செப்டம்பரோடு நின்று போகட்டும். தொல்லை கஷ்டங்கள் இந்த செப்டம்பர் இறுதியோடு மாறி போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்று கண்ட எகிப்தியரை நீங்கள் இனிமேலும் காண்பதில்லை என்று சொல்லப்பட்டபடி ஐயா, நிச்சயமாக கர்த்தர் இதுவரை நீங்கள் உங்களை உபத்திரப்படுத்தி வந்த எந்த சத்ருவின் ஆதிக்கங்களும் உங்கள் மீது பலன் செய்யாதபடி கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். அவரே உங்களை வெறுத்து விடவில்லை என்று சொன்னாரே ஐயா, உங்களை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னாரே, உங்கள் விரோதிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன அந்த மீட்பர் சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுக. கர்த்தர் அதை பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக பதில் கொடுப்பார். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.